தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணுமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா நாங்க அதை சால்வ் பண்ணி ரிப்ளை பண்றோம். சரிங்களா? மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன், அதாவது சுருக்குங்கிற டாபிக் வந்து பார்க்க போறோம். இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா போட்டி தேர்வுகளுமே இதுல 2 or 3 क्वेश्चंस கேக்குறாங்க. சரிங்களா? இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்க நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். போட்டி தேர்வு வந்து நமக்கு டிஎன்பிசியா இருக்கட்டும் இல்ல எஸ்எஸ்சியா இருக்கட்டும், அப்படி இல்ல நம்ம துறை சார்ந்த தேர்வு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ், ஓகேங்களா, அது அஞ்சல் துறையா இருக்கட்டும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், எல்லா துறை சார்ந்த தேர்வுகளையும் இதுல 2 or 3 क्वेश्चंस கேக்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான டாபிக். ஆனா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இத சால்வ் பண்ணுவோம். டைம் ரொம்ப கன்சப்ஷன் கம்மியா எடுத்துக்கணும் இந்த சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும். சரிங்களா? இந்த சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் ட்ரிபிள் பி ரொம்ப முக்கியம். அதாவது பி பி பி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பி என்னன்னா பார். சரிங்களா? பார்னு சொல்லுவாங்க இந்த பார். அடுத்தது என்னன்னா போர்ட் மாஸ். அடுத்தது நம்ம இது வந்து பிராக்கெட். இந்த பிராக்கெட்டே நமக்கு இந்த போர்ட் மாஸ் வந்துரும். சரிங்களா? பார் அப்படினா என்னன்னா நமக்கு 2 + 3 இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி போடுறது தான் பார். சரிங்களா? இந்த ஒரு சீக்வென்ஸ் கொடுத்துட்டு நமக்கு a + b + c d * e இந்த மாதிரி கொடுத்துட்டு a + b க்கு நமக்கு பார் வந்துச்சுனா ஃபர்ஸ்ட் நம்ம எதை சிம்பிளிஃபை பண்ணலாம்? இந்த a + b தான் நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கோமா இந்த பார் எந்த ரெண்டு நம்பருக்கு பார் இருக்கோ அந்த ரெண்டு நம்பர் மட்டும் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 * 3 - 7 இல்ல 2. சரிங்களா? 3 - 2. அப்போ போர்ட் மாஸ் உள்ள வருது. போர்ட் மாஸ் ஃபார்முலா என்னது? b for bracket, o for half, d for division, m for multiplication, a for addition, s for subtraction. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சரிங்களா? b for bracket, o for half, d for division, m for multiplication, a for addition, s for subtraction. சரிங்களா? இந்த ஆர்டர்ல ஒரு சீக்வென்ஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும். இது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் அப்படினா இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இதுக்கு அடுத்து போர்ட் மாஸே போறோம், பிராக்கெட்டே போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார் பார்க்கணும். இப்போ இந்த போர்ட் மாஸ் பத்தி பார்த்தா 2 * 3 - 2 இதுக்கு நம்ம இதுக்கு கொடுத்த போர்ட் மாஸ் பத்தி பார்த்தா ஃபர்ஸ்ட் மட்டும் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இந்த பிராக்கெட் இல்ல. ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும், ஆஃப் இல்ல. டி இருக்கான்னு பார்க்கணும், டிவிஷனும் இல்ல. அடுத்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு. சோ மல்டிப்ளிகேஷன் நம்ம போறோம். அந்த மாதிரி போகக்கூடாது. அந்த மாதிரி போட்டா நமக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் தப்பா வரும். சோ நம்ம போர்ட் மாஸ் போறதுக்கு முன்னாடி பார் இருக்கான்னு பார்க்கணும் இந்த சீக்வென்ஸ்ல. சோ பார் இருந்தா ஃபர்ஸ்ட் அதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சோ 3 - 2 நமக்கு என்ன வரும்? 2. சோ 2 * 1 = 2 தான் இதுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? சோ நம்ம ஒரு போர்ட் மாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம எதை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா பாருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. பார் என்னது? 2 + 3 மேல பார் இருந்தா இதான் பார். சரிங்களா? இந்த போர்ட் மாஸ்ல இப்போ பிராக்கெட் ஒன்னு இருக்கு. இந்த பிராக்கெட்ல நமக்கு 3 டைப் ஆஃப் பிராக்கெட்ஸ் இருக்கு. என்னது? ஓகே, இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன்னு வந்து நமக்கு ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்றது. அடுத்து ஒன்னு வந்து நம்ம கணக்கு, ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ற பிராக்கெட் தான் இந்த பிராக்கெட். சரிங்களா? தேர்ட் ஒன் வந்து ஸ்கொயர் பிராக்கெட். சோ இந்த சீக்வென்ஸ்ல 3 பிராக்கெட்மே வந்தா எந்த பிராக்கெட் சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணனும்? அந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும். சரிங்களா? அந்த மாதிரி வந்துச்சுனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தரணும்? இந்த பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க எந்த பிராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணனும்னா இந்த பிராக்கெட் தான் சிம்பிளிஃபை பண்ணணும். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தரணும் அப்படினா இந்த ப்ராபபிலிட்டி, சரிங்களா, டைஸ் இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணுங்க. சோ இந்த பிராக்கெட்டுக்கு தான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். தேர்ட் தான் ஸ்கொயர் பிராக்கெட் பண்ணணும். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. அப்போ போர்ட் மாஸ்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பார், அடுத்து பிராக்கெட், அடுத்து வந்து ஆஃப். சரிங்களா? அடுத்து தான் ஆஃப். போர்ட் மாஸ்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு. போர்ட் மாஸ்னா பிராக்கெட், அடுத்து வந்து ஆஃப், அடுத்து வந்து டிவிஷன், நெக்ஸ்ட் ஒன் வந்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து வந்து நமக்கு அடிஷன், லாஸ்ட் ஒன் வந்து சப்ட்ராக்ஷன். சரிங்களா? இந்த ஆர்டர் தான் போறோம். அப்ப பார் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார் சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்படி இல்லனா பிராக்கெட் வந்துருங்க. பிராக்கெட்ல நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. சோ 3 டைப்ஸ்ல எதுக்கு ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணனும்? ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்க சிம்பிளிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கொயர் பிராக்கெட். சரிங்களா? இது தெரிஞ்சா
ஈக்குவேஷன் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப கஷ்டமா நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? a plus b whole square. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சவங்க இந்த ஏழு ஃபார்முலா கணக்குல இத வச்சு போடணும். சரிங்களா? a plus b whole square ஃபார்முலா நமக்கு என்னது? a square plus b square plus 2ab. அவ்வளவுதான். இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சவங்க நம்ம ஏழு ஃபார்முலா கணக்குல தெரிஞ்ச மாதிரி தான். சரிங்களா? இப்போ a minus b whole square பாருங்க. a minus b னா ஒண்ணும் கிடையாது. பிளஸ் அப்படியே வைங்க. b க்கு பதிலா minus b போடுங்க. சரிங்களா? அதுதான் இப்போ இதெல்லாம் நமக்கு a minus b ஆயிடும். ஸ்கொயர் equal to a square plus அப்படியே வைங்க. b க்கு பதிலா என்ன பண்ணனும்? minus b square அடுத்து plus 2a minus b. இதே ஃபார்முலா அப்படியே வைங்க. b க்கு பதிலா minus b போடுங்க. இந்த b க்கு பதிலா minus b போட்டா plus into minus minus ஆயிடுச்சு. a square plus b க்கு பதிலா minus b போடுங்க plus 2a b க்கு பதிலா minus போட்டா. சரிங்களா? இப்போ பாருங்க a square minus b square பண்ணா minus square பண்ணா plus, so plus b square plus 2a minus plus இந்த minus நமக்கு என்ன ஆகும்? minus, so 2ab. இதுதான் நமக்கு a minus b whole square ஓட ஃபார்முலா. சரிங்களா? a minus b whole square ஃபார்முலா என்னது? a square plus b square minus 2ab. சரிங்களா? a plus b whole square a minus b க்கு ரோல் தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ இன்னொரு ஃபார்முலா என்ன நமக்கு? a plus b whole square plus a minus b whole square. என்னன்னு கேட்கும்? a plus b whole square plus a minus b whole square. சரிங்களா? இது என்ன பாருங்க. இப்போ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணனும். சரிங்களா? ஆட் பண்ணா என்ன பண்ணுது? a square 2a square b square plus b square plus 2b square plus 2ab minus 2ab னா நமக்கு கேன்சல் ஆகும். ரெண்டையும் ஆட் பண்ணா கேன்சல் ஆகும். சோ நமக்கு என்ன வரும் பாருங்க? 4a square plus b square. சரிங்களா? a plus b whole square is equal to நம்ம என்ன சொல்லலாம்? 4a square plus b square அப்படினு சொல்லலாம். சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா. இதே நமக்கு a plus b whole square minus a minus b whole square. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? a plus b whole square பார்த்தோம். நெக்ஸ்ட் a minus b whole square பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து a plus b whole square plus a minus b whole square. ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் நமக்கு? a square cancel ஆயிடும். a square minus a square b square minus b square cancel ஆயிடும். சோ இது மைனஸ் மைனஸ் ஆகும் பிளஸ் ஆகும். 4ab 2ab plus 4ab plus 2ab நமக்கு 4ab வரும். சரிங்களா? சோ a plus b whole square ஃபார்முலா நமக்கு என்னது? a square plus b square plus 2ab. a minus b whole square ஃபார்முலா என்னது? a square plus b square minus 2ab. சரிங்களா? நெக்ஸ்ட் a plus b whole square ஃபார்முலா என்னது? a plus b whole square plus a minus b whole square equal to 2a square plus 2b square எழுதலாம். அத வந்து 2 காமனா நம்ம எழுதணும்னா 2a square plus b square. சரிங்களா? அடுத்து a plus b whole square minus a minus b whole square ஃபார்முலானா 4ab டைரக்டா போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம ஸ்கொயர்ல பார்த்தோம். இதே நம்ம கியூபுக்கு பார்த்தா என்ன வரும்? சரிங்களா? அதே கியூப் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கும். a plus b cube என்ன வரும் நமக்கு? a cube plus b cube. சரிங்களா? plus 3ab a plus b. சரிங்களா? இதுதான் நமக்கு a plus b whole cube ஃபார்முலா. இதே நம்ம b ங்கறத minus b போடுங்க. a plus minus b whole cube. சரிங்களா? போட்டா நமக்கு என்ன ஆகும்? a plus b a minus b whole cube போட ஃபார்முலா கிடைச்சிரும். சரிங்களா? இது தான் a cube அப்படியே வைங்க. plus b ங்கறத என்ன பண்ணுவோம்? minus b போடணும். minus b whole cube. சரிங்களா? plus 3a. சரிங்களா? b ங்கறத என்ன பண்ணனும்? minus b போடுங்க. minus b போட்டு நமக்கு என்ன ஆகும்? a plus b. b ங்கறத நம்ம a minus b போடுங்க. இப்போ இத சொல்லி போடுங்க. a cube minus b cube னா என்ன நமக்கு minus a cube பண்ணலாம். அதாவது minus 1 power 1 னா நமக்கு minus 1 தான் வரும். சரிங்களா? minus 1 power square னா நமக்கு என்ன வரும்? plus 1. minus 1 power cube னா நமக்கு minus 1. minus 1 power 4 னா நமக்கு plus 1. அதாவது minus 1 ஓட பவர் வந்து எப்ப ஈவன் நம்பரா இருக்கோ அப்ப எல்லாம் நமக்கு plus தான் வரும். minus 1 ஓட பவர் நமக்கு ஈவன் நம்பரா இருந்தா சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு minus 1 power
minus b. அவ்வளவுதான் நமக்கு a plus b cube a minus b cube கூட ஃபார்முலா. சரிங்களா? அடுத்து பாருங்க இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. நமக்கு என்னன்னா a plus b into a minus b ஃபார்முலா என்னன்னா a square minus b square. சரிங்களா? டோட்டலா ஒரு 7 ஃபார்முலாஸ் நமக்கு இருந்தா ஈஸியா இந்த சிம்பிளிஃபிகேஷனை நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இன்னொரு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. அது அந்த क्वेश्चन நம்ம சால்வ் பண்ணும்போது அந்த ஃபார்முலா சொல்றோம். சரிங்களா? அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? நம்ம 7 ஃபார்முலாஸ் என்னது a plus b whole square என்னது a minus b whole square என்னது சரிங்களா? a plus b whole square plus a minus b whole square என்னது a plus b whole square plus a minus b whole square என்னது அடுத்து a plus b cube என்னது a minus b cube என்னது சரிங்களா? இதுதான் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரிங்களா? இந்த क्वेश्चन பாருங்க மூணு பிராக்கெட் இருக்கு. சரிங்களா? ஸ்கொயர் பிராக்கெட் அந்த ப்ராப்ளம்ல யூஸ் பண்ற பிராக்கெட் நெக்ஸ்ட் வந்து நார்மலா யூஸ் பண்ற பிராக்கெட் அந்த மூணு பிராக்கெட்டுமே இருக்கு. இந்த क्वेश्चन எப்படி நம்ம சால்வ் பண்றது? இந்த क्वेश्चन ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட क्वेश्चन. சரிங்களா? சோ இத எப்படி சால்வ் பண்ணலாம் பாப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த பிராக்கெட் நம்ம இந்த பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். சரிங்களா? அடுத்து இந்த பிராக்கெட் நெக்ஸ்ட் தான் நம்ம லாஸ்டா ஸ்கொயர் பிராக்கெட் பண்ணனும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம 25 minus 4. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அத மீதி இருக்கு அப்படியே எழுதிங்க. ஓபன் பிராக்கெட் 63 plus 34 இந்த மைனஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட் சிம்பிள் பண்ண போறேன். 25 minus 4 என்ன பண்ணுது 21. சரிங்களா? 21 close the bracket and minus 1 close the square bracket. சரிங்களா? நெக்ஸ்ட் நான் இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணனும். அதுக்கு அப்புறம் மைனஸ் பண்ணனும். சரிங்களா? இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணனும் என்ன இருக்கு பிளஸ் இருக்கு. சரிங்களா? இது அப்படியே எழுதுங்க. 63 plus 34 ஒவ்வொரு ஸ்டெப்பாவே போலாம். ஸ்ட்ரைட்டா நம்ம பண்ணலாம். சரிங்களா? 63 plus 34 ஆகும். 3 plus 4 7 6 plus 3 நமக்கு 9. So 97 minus 21 minus 9 again close bracket. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணுங்க. 97 minus 21 என்ன நமக்கு 7 minus 1 6 9 minus 2 7. சரிங்களா? இப்போ சிம்பிள் பண்ணனும்னா இந்த பிராக்கெட் நம்ம போடணும்னா போட தேவையில்லை. சரிங்களா? இத நம்ம சிம்பிள் பண்ணியாச்சு. சிம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பிராக்கெட்டை போடணும்னா போட தேவையில்லை. 25 minus 4 சிம்பிள் பண்ணியாச்சு 21 ஆச்சு. சோ இந்த பிராக்கெட் நம்ம போடணும்னா அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த மூணு நம்பரை நம்ம சிம்பிள் பண்ணி 76 னு போட்டாச்சு. சரிங்களா? 76 னு போட்டதுக்கு அப்புறம் இந்த பிராக்கெட் போடணும்னா போட தேவையில்லை. minus 9 அத மறந்துடாதீங்க. சோ 76 minus 9 நமக்கு என்ன ஆகும்? சரிங்களா? 76 minus 9 நமக்கு 67. சரிங்களா? 67 இது கரெக்ட்டான ஆன்சர். சரிங்களா? சிஸ்டம் பார்க்க போறோம். சரிங்களா? போன சம் வந்து ஒரு பிராக்கெட் வச்சு பார்த்தோம். இந்த சம் ஒரு பார் வச்சு பார்ப்போம். சரிங்களா? நான் சொன்னேன் பிராக்கெட்டே இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துட்டோம் பார் தான் கொடுக்கணும்னு சொன்னோம். சரிங்களா? இதுல ரெண்டு பிராக்கெட்ஸ் இருக்கு. இருந்தாலும் நமக்கு டிவிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு, பிராக்கெட்ஸ் இருக்கு, நமக்கு பார் இருக்கு. சோ இந்த எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துட்டோம் பார் தான் கொடுக்கணும். சரிங்களா? 64 minus 38 என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? 64 minus 38 என்னன்னா 26. சரிங்களா? இது ஸ்ட்ரைட்டா இதெல்லாம் நீங்க சிம்பிளா போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. சரிங்களா? ரொம்ப பிரச்சனை இல்ல. 14 லைன் போச்சுனா நமக்கு 6 ரிமைனிங் என்ன நமக்கு 5 ல 3 போச்சுனா 2 26 தான் வரும். சரிங்களா? தனியா போட்டு கூட நீங்க பாஸ் சால்வ் பண்ணுங்க. 64 minus 38 நமக்கு என்ன வரும் 26. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன சொன்னா பார் தான் நான் சொல்லிருக்கேன். டிவிஷனே இருந்தாலும் சரி பிராக்கெட்டே இருந்தாலும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துறோம் பார் தான். சரிங்களா? 64 minus 38 26 into 4 பிராக்கெட்டா. ஓகே. நெக்ஸ்ட் டிவிஷன் 13. சரிங்களா? இப்போ என்ன நமக்கு மல்டிப்ளை பண்ணா 26 into 4 ஆகும். 6 4s are 24. சரிங்களா? ஆனா 24 மீதி 2 4s are 8 8 plus 2 நமக்கு 104. சரிங்களா? 104 divided by 13. சரிங்களா? இத பத்தி டிவிஷன் பண்ணுங்க. 104 13 டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆகும் 8 டைம்ஸ் வரும். சரிங்களா? 8 டைம்ஸ் வரும். சோ ஆன்சர் வந்து 8 தான். சரிங்களா? ஆன்சர் 8. இத இல்ல சார் எனக்கு கஷ்டமா கம்பேர் பண்றதா நீங்க சிம்பிளாவே பண்ணலாம். 26 into 4 அத அப்படியே வச்சீங்க. டிவிஷன் ரெண்டுக்கும் காமனான டிவிஷன் இருக்கு. ஏன்னா பிராக்கெட் அடுத்து தான் டிவிஷன் இருக்கு. சரிங்களா? இந்த பிராக்கெட் இல்லனா நீங்க இந்த மாதிரி பண்ண கூடாது. ரெண்டுக்கும் சேர்த்து பிராக்கெட் இருக்கதால ரெண்டுக்கும் சேர்த்து டிவிஷன் 13 போடலாம். சரிங்களா? 13 போட்டா என்ன ஆகும் 1 13s are 13 2 13s are 26. so 2 4s are 8. இந்த மாதிரி போடலாம். சரிங்களா? open bracket 6 plus 6 6 plus 6 plus 6 close the bracket division 6 divided by 4 divided by 4 plus 4 plus 4 plus 4 plus 4
divide by 4 சரிங்களா மேலே கீழே பாருங்க என்ன டிஃபரன்ஸ்னா பிராக்கெட் இருக்கு 4 6 பிராக்கெட் அதுக்கு அப்புறம் டிவிஷன் இங்க வந்து எந்த பிராக்கெட்டுமே இல்ல சரிங்களா என்னன்னா இந்த 4 6 ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டிவைட் பண்ணுவீங்க ஆனா இங்க என்ன பண்ணோம் 4 divided by 4 பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆட் பண்ணனும் சரிங்களா நம்ம ஹோல் மார்க் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் பிராக்கெட் சரிங்களா சோ இந்த பிராக்கெட்ல இருக்கிறது என்னவோ அத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சரிங்களா ஃபர்ஸ்ட் என்னவோ 6 + 6 12 4 + 6 18 18 + 6 24 24 divide 6 சரிங்களா நெக்ஸ்ட் இத நம்ம என்ன பண்ணோம் பிளஸ் இருக்கு நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்கு சோ இது பிராக்கெட்டே கிடையாது டிவிஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரோம் சரிங்களா சோ 4 divided by 4 என்ன நமக்கு 1 சோ 4 + 4 + 4 + 1 சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 24 divided by 6 என்ன நமக்கு 4 சரிங்களா 4 + 4 8 8 + 4 8 + 4 12 12 + 1 13 சரிங்களா இதான் நமக்கு ஆன்சர் 4/13 சரி நெக்ஸ்ட் சம் பார்க்க போறோம் பாருங்க 243 into 243 minus 257 into 257 divided by 243 minus 257 சரிங்களா இத பார்த்தா நம்ம பெரிய சம் ரொம்ப கஷ்டமான சம் நம்ம எழுதறோம் ஆனா நம்ம முன்னாடியே பார்க்க சொல்லிருக்கேன் சரிங்களா என்ன பண்ணலாம் அப்படினா a² minus b² equal to a plus b into a minus b இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சுனா இந்த சம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் சரிங்களா இப்போ என்ன ஆகும் இது a னு வச்சுங்க இது a னு வச்சுங்க 243 a னு வச்சுங்க 257 b னு வச்சுங்க சோ இது a² ஃபார்முலா இருக்கு மைனஸ் இது b² ஃபார்முலா இருக்கு சரிங்களா a² minus b² ஃபார்முலா இருக்கு சோ நம்ம இத எப்படி எழுதலாம் a plus b into a minus b எழுதலாம் சரிங்களா ஓகே இப்போ a க்கு நம்ம என்னது 243 plus b என்ன 257 ஓகே நெக்ஸ்ட் into a plus b எழுதியாச்சு நெக்ஸ்ட் a minus b எழுதணும் a minus b என்னது 243 minus 257 டிவைட் பை என்ன இருக்கு 243 minus 257 பாருங்க மேல என்ன இருக்கு 243 minus 257 243 minus 257 சோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் சரிங்களா ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு 243 plus 257 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 3 plus 7 0 10 10 ரிமைனிங் நமக்கு போங்க 5 plus 5 0 ரிமைனிங் நமக்கு இருக்கு 2 plus 2 plus 1 வந்து 500 சோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு 500 புரியுதுங்களா சோ இது ரொம்ப ஈஸியான சம் பார்த்தோம்னா நமக்கு கஷ்டமா இருக்காம தெரியும் இந்த பார்ட்டா தெரிஞ்சா மட்டும் தான் அடுத்த ஸ்டெப் அதாவது அடுத்த செகண்ட் 30 செகண்ட்ல சால்வ் பண்ணணும் சரிங்களா a minus a² minus b² equal to a plus b into a minus b சரிங்களா இத நம்ம பார்த்தோம்னா நமக்கு தோணும் சரிங்களா இது a² ஃபார்மட் a² minus b² ஃபார்மட்ல இருக்கு சோ நம்ம a plus b into a minus b எழுதனா நமக்கு கேன்சல் ஆகும் சோ நம்ம a plus b is equal to 500 னா வரும் சோ நெக்ஸ்ட் சம் பாருங்க சரிங்களா ஓபன் பிராக்கெட் 3 1/4 டிவிஷன் சரிங்களா ஓபன் பிராக்கெட் 1/4 minus 1/2 open bracket 2 1/2 minus bar 1/4 minus 1/6 close the bracket சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா இந்த சம் வந்து உங்களுக்கு ஹோம்வொர்க் மாதிரி தரேன் நீங்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கமெண்ட்ல டைப் பண்ணுங்க சரிங்களா அதுல டவுட்னா சொல்லுங்க நான் சால்வ் பண்றேன் சரிங்களா ஒரு க்ளூ மட்டும் இந்த சம் பண்ணி கொடுக்கறேன் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்னா பிராக்கெட் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எதை ப்ரிப்பேர் பண்ணோம் பார் எங்க இருக்கோ அத ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணனும் சரிங்களா பார் என்ன இருக்கு 1/4 minus 1/6 சரிங்களா இந்த 1/4 minus 1/6 சரிங்களா பின்னத்தை எப்படி நம்ம ஆட் பண்றது எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 6 minus 4 6 into 4 நமக்கு என்ன ஆகும் 24 சரிங்களா இப்போ 6 minus 4 2/24 சரிங்களா இத கேன்சல் பண்ணா நமக்கு 1/12 சரிங்களா இந்த மாதிரி தான் நம்ம பின்னத்தை பண்றது அடுத்து என்னன்னா நமக்கு இதெல்லாம் ஓகே ஈஸியா பண்ணிடலாம் இந்த டேர்ம் பாருங்க 2 1/2 இருக்கு இது 3 1/4 இத என்ன சொல்றோம் தமிழ்ல கலப்பு என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவோம் சரிங்களா சாரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லுவோம் சரிங்களா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் நமக்கு நியூமரேட்டர்ல பெரிய நம்பர் டினாமினேட்டர்ல சின்ன நம்பர் இருந்தா நமக்கு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவோம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இந்த மாதிரி இருக்கிறத மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லுவோம் சோ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வந்து இம்ப்ராப்பரா எப்படி கன்வெர்ட் பண்றது சரிங்களா கலப்பு பின்னத்துல வந்து தகாபின்னமா எப்படி கன்வெர்ட் பண்றது சரிங்களா கலப்பு பின்னத்துல தகாபின்னமா கன்வெர்ட் பண்ணா மட்டும் தான் இத நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும் சரிங்களா இதெல்லாம் கண்டிப்பா சிம்பிளிஃபை பண்ண முடியாது எப்படி பண்றது சரிங்களா அது கூட சொல்றேன் 3 1/4 சரிங்களா இது கலப்பு பின்னம் இத தகாபின்னமா மாத்தணும்னாலும் இத மல்டிப்ளை பண்ணுங்க 3 into 4 நமக்கு 12 12 plus
சரிங்களா 3 into 4 12 12 plus 1 13 by 4 யூனிட்ல நான் ஜாமெட்ரி கணக்கு அது கீழே இதுதான் உங்களுக்கு கலப்பு பின்னம் இது நமக்கு தகாபின்னம் சரிங்களா ஒரு கலப்பு பின்னமா இருக்கிறத தகாபின்னமா மாத்தறாங்க நம்மளால சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியும் இல்லனா பண்ணவே முடியாது சரிங்களா ஓகே फ्रेंड्स இத நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இதெல்லாம் டவுட் பார்த்தா நான் கண்டிப்பா சால்வ் பண்ணறேன் சரிங்களா ஓகே थैंक यू फ्रेंड्स தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணுமா மறக்காம Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பா நாங்க அத சால்வ் பண்ணி ரிப்ளை பண்றோம் சரிங்களா மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா